தமிழகத்தில் 42 அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் அந்த பதிவை ரத்து செய்ததற்கு யார் காரணம், அந்த கட்சிகள் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த தருணத்தில் நம்முடன் பேசுவதற்காக சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். உங்க கட்சியுடைய பதிவையும் தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அவங்க தொடர்ந்து 6 ஆண்டுகளா தனி சின்னத்துல நிக்காம பெரிய கட்சிகளுடைய சின்னத்தை நின்னாங்க அப்படின்றதுதான். இந்த காரணம் உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கிறதா? மேல் நடவடிக்கைக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? 2016 பதிவு பண்ணோம். தேர்தலுக்கு இந்திய தேர்தல் கமிஷன்ல சமத்துவ மக்கள் கழகம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணோம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டுதோறும் வரவு செலவுகளை, கட்சியினுடைய நடவடிக்கைகளை ஆண்டுதோறும் பொதுக்குழு செயற்குழு போட்டு முறையாக நடத்தி அது மூலமாக தேர்தல் நான் ஏற்கனவே 2006 நாங்கள் அம்பை சட்டமன்ற தொகுதியிலே சுயேட்சையாக போட்டியிட்டு 19,000 வாக்கு பெற்றிருக்கிறேன். அதற்கு பிறகு 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே ஆங்கிலேய சட்டமன்றத்திலே எம்எல்ஏ பதிவு செய்திருக்கின்றேன். இதற்கு பிறகு இப்போ சமத்துவ மக்கள் கழகம் என்று ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் மக்களுக்கு சர்வீஸ் செய்வதற்காகவும் மக்களுக்கு தேவையான செய்வதற்காகவும் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தனியாக சுயேட்சையாக போட்டியிட வேண்டும் என்றால் அது அந்த சின்னத்தை மக்களிடம் செலுத்துவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதன் மூலமாக மக்கள் நம்மளை அந்த வாக்கு சதவீதத்தை எங்களால் பெற முடியாத காரணத்தினாலும் நாங்கள் பெரிய கட்சியிலே கூட்டணியிலே சேர்ந்து அதன் மூலமாக அந்த கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்டு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இப்போது அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டால் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட முடியும். தனியாக சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டால் நாங்கள் எங்களுடைய கட்சியை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு கடினமாக இருக்கும். எதற்காக இந்திய தேர்தல் கமிஷன் இந்த முறையை எடுத்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஜனநாயக நாட்டிலே ஒரு மனிதனுக்கு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதன் மூலமாக மக்களுக்கு சர்வீஸ் செய்யக்கூடியது இருந்து கொண்டிருக்கிறது. இது பெரிய கட்சிகளில் இருக்கின்ற சிறிய கட்சிகளே இருக்கின்ற அந்த கட்சிகளை காலி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த மத்திய அரசு செய்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. போன ஆண்டு வரை முறையாக தேர்தல் கமிஷன் எங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்து ரினியூல் பண்ணி நாங்கள் ஆர்டர் வாங்கி வைத்திருக்கிறோம். இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய கட்சி கண்டிப்பாக தேர்தல் கமிஷனை முறையிடுவோம், இல்லை என்றால் கோர்ட்டு மூலமாக தீர்வு காணும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.